Hello all. So in this video we are going to see the concept of data types in C. சரியா data typesன்னு சொல்லும் போதே it tells us the type of a data நம்ம யூஸ் பண்ண போகிற data அதாவது values. ஸோ என்ன வேல்யூ யூஸ் பண்ணுறோம் என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதோடைய டைப் நம்பரில் யூஸ் பண்ணால் இன்டீஜர் பாயிண்டில் யூஸ் பண்ணால் ஃப்ளோட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு டேட்டா டைப் வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ அதுதான் டேட்டா டைப் ஸோ சி லாங்குவேஜ் இஸ் ரிச் இன் இட்ஸ் டேட்டா டைப் there are three data types are there: primary data type, user defined data type, empty data type. So இந்த diagram மூலமா நம்ம இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Yes, so data types can be classified into three types: user defined, primary data type and empty data type. Empty data type னு சொல்லும்போது just void. Empty data type na void. Okay, that's it. User defined la two types இருக்கு: type definition and enumeration data type னு சொல்வாங்க. ஓகேவா? enum data type, type definition and enum இருக்கு. Okay, so primary data type னு சொல்லும்போது character, integer, float, double. கிளியர்? ஸோ கேரக்டரில் வந்து சைன்டு கேரக்டர் அன்சைன்ட் கேரக்டர் இருக்குது. இன்டீஜர் சொல்லும் போது ஷார்ட் அண்ட் லாங் எண்ட் இருக்கும். ஸோ அதே ஷார்ட் எண்டில் வந்து சைன்ட் அண்ட் அன்சைன்டு இருக்கும். லாங் எண்டில் வந்து சைன்ட் அண்ட் அன்சைன்டு இருக்கும். கிளியர்? ஃப்ளோட்டாகவே தான் இருக்கும். டபுள் வந்து லாங் டபுளாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி ஈச் அண்ட் எவ்ரி திங் உடைய டெஃபினிஷன்ஸ் என்ன, அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரைமரி டேட்டா டைப். ஓகேவா? ஸோ அது ப்ரைமரி டேட்டா டைப் நான் சொன்னேன் இல்லையா, 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒன் இஸ் கேரக்டர், அனதர் ஒன் இஸ் இன்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃப்ளோட் அண்ட் டபுள். ஓகே, எஸ். ஸோ கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணுறது, கேரக்டர் டேட்டா டைப் ரெப்ரசன்ட்ஸ் தி கேர் கீவேர்ட். ஓகே, இன்டீஜர் டேட்டா டைப் ரெப்ரசன்டட் இன்ட், floating point data type represented as float, double precision floating point. This is important. நான் அது என்ன மீனிங், ஏன் ஆக்சுவலாக ஃப்ளோட் இருக்கும் போது டபுள் என்ன, ஃப்ளோட்டும் பாயிண்ட்டுக்கு தானே, டபுளும் பாயிண்ட் தானே, ஏன் ஃப்ளோட் யூஸ் பண்ணாமல் டபுள் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே நான் சொல்கிறேன். டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா டபுள் அப்படின்ற கீவேர்ட் மூலிமா நம்ம கால் பண்ணுவோம். கிளியர்? ஸோ இப்போ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். எஸ், ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் இன்டீஜர் டேட்டா டைப். ஓகேவா? இன்டீஜர் டேட்டா டைப் whole numbers, அதாவது whole numbers which are used frequently as referred as integers. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் ஆக்கிபைஸ் 2 bytes. 2 bytesன்னும் போது எவ்வளோ பிட்ஸில் இருக்கும்? 1 byte is equals to 8 bits அப்படின்னா 2 bytes வந்து 16 bits. ஓகேவா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 bytes, இன்டீஜர் 2 bytes நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி லாங் இன்ட் எல்லாம் ஃபோர் பைட்ஸ் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா இன்டீஜர் ஜென்ரலாக வெறும் இன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா 2 bytes அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ இட் கேன் ஹாவ் அ ஷார்ட் இன்ட், லாங் இன்ட், சைன்ட் அண்ட் அன்சைன்ட், இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் வந்து ரியல் நம்பர்ஸ் which are used frequently as referred as floating point numbers. ஓகேவா? இதை floating point numbers நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த float data type used to store floating point numbers. floating point numbersனா என்ன? ஃப்ராக்ஷனல் போர்ஷன், அதாவது நம்ம வந்து ரிமைண்டர் 0 இல்லாமல் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனல் போர்ஷன், நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் எடுப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நம்ம சொல்லலாம். they usually occupy 4 bytes. 4 bytesனா எவ்வளோ? 32 bits. நார்மல் ஃப்ளோட் வந்து எவ்வளோ எடுக்கும்னா 32 bits. கிளியர்? 32 bits, அதாவது 4 bytes for their storage. எய்தர் நீங்கள் பைட்ஸாக ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா பிட்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இங்கே வந்து மோர் ஆர்லெஸ் எல்லாத்துலேயுமே பைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போதே வந்து நீங்கள் பைட்ஸ்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ அன் இன்ஃபர்மேஷன் இன் பிட்ஸ் ஆல்சோ. சரியா? ஓகே, ஸோ they usually occupies 4 bytes of memory for the storage. So அது 4 bytes யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா, which means 32 bitsல இருந்துச்சு அப்படின்னா, that is known as single precision numbers. Single precision numbers will always have 32 bits. Clear? Okay, when the range provided by a float data type is not sufficient na என்ன, more than 32 bits, அதாவது more than 4 bytesக்கு மேலே எடுத்துச்சு அப்படின்னா will be called that as double data type. புரியுதா? ஏன் float ஏன் double யூஸ் பண்ணுறோன்னு? 32 bits அதாவது 4 bytesக்கு மேலே எடுத்துருச்சு அப்படின்னா டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். டபுள் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக இது ஃப்ளோட்டை விட பெருசாக தானே இருக்கணும். ஸோ அதான் டபுள் டேட்டா டைப் ரெப்ரசன்ட்ஸ் தி சேம் டேட்டா டைப்
the float represents but with a greater precision. Ends. So how many bytes it is using? 8 bytes it is using. Bitsல நம்ம சொல்லணும்னா 64. clear? 64 bits. Double precision அதுக்கு தான் சொல்லுவோம். ஓகேவா? So for their storage in the memory, these are known as double precision numbers. clear? Double precision number. Single precision numberல எவ்வளோ? 4 bytes which is 32 bits. Double precisionல 8 bytes which is 64 bits. Okay, not only that, to increase the precision further we can use long double. Double உடைய classification நம்ம பார்த்தோம் இல்லையா? double long double ஆவும் போச்சு இல்லையா? ஸோ லாங் டபுள் பண்ணும்போது அப்போ டபுள் ப்ரிசிஷனை விட அது பெருசாக தான் இருக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ பைட்ஸ் எடுக்குது? 10 bytes. அப்போ 10 bytesனா பிட்ஸில் எவ்வளோ? 80 bits. clear? So 80 bits of memory for their storage. So இந்த 80 bits நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா extended precision number. clear? So floating point data type புரியுதா? So floating point numbersனா என்ன? single precision numbersனா என்ன? double precision numbers என்ன? extended precision numbersனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒவ்வொரு precision இதுக்குமே எவ்வளோ bytes யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ். Next, character data type. Character data type is used to represent the individual characters. So how many bytes it requires? It requires only 1 byte. 1 byte na evlo 8 bits மட்டும் தான் இது எடுக்கும். ஓகேவா? In order to have a control over the range of the character and storage space in the memory, so it can also have signed and unsigned characters. அது என்ன நான் சொல்கிறேன், signed and unsigned characters. ஸோ இந்த டேபிள் பாருங்கள், இந்த டேபிளில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேரக்டர் ஆர் சைன்டு, unsigned characters, integer, short int, signed shortened, int or signed, unsigned shortened. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? எங்கெல்லாம் signed இருக்கும் ஸோ அங்கெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். signed, it has sign. ஓகே, ஸோ எங்கெல்லாம் unsigned இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும். It doesn't means like positive and negative, but signedக்கு அதான் மீனிங். ஓகேவா? ஸோ இங்கே சைஸ் பைட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே ரேஞ்ச் அந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, ஸோ இந்த சைஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் ஒரு சைன் கேரக்டர்னு இருக்கு இல்லையா? ஸோ -128 இருந்து 127 தான் இந்த கேரக்டர் சைன்டு கேரக்டர் ஃபால்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. -128 இருந்து 127. ஓகேவா? ஸோ இது எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குதுன்னா 1 byte which is 8 bits. ஸோ இந்த ஸ்பேஸ் எவ்வளோ ஆக்கியூபை பண்ணுது, அப்படி மெமரியில் எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குது அப்படின்றது கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டீஜர் எவ்வளோ எடுக்குது? 2. எஸ், வி ஆல் நோ இட் டேக்ஸ் 2 bytes. பட் ஆனால் இங்கே பாருங்கள் லாங் எண்ட் இருக்கு இல்லையா? இந்த லாங் எண்ட் எவ்வளோ எடுக்கும்னா 4 எடுக்கும். ஸோ லாங் எண்ட்டுன்னு யாராவது கொஷின் பண்ணாங்க அப்படின்னா யூ ஷுட் சே 4 bytes. okay, but வெறும் இன்டீஜர்னு சொல்லும் போது it takes only 2. clear? yes. so unsigned long int it takes 4. unsigned signed or unsigned long int நாலே it takes 4. ஓகேவா? so float 4. yes, we all know 32. okay, 32 bits. double எவ்வளோ எடுக்கும்? 8 bytes. 8 bytesனா எவ்வளோ? 64 bits. long double எவ்வளோ எடுக்கும்? 10 bytesனா எவ்வளோ? 80 bits. so இதான் size bytes கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். range you just go through it, that is enough. okay. yes. so next, first primary data types பார்த்தோம். அதில் 4 types பார்த்தோம். character, integer, float, double பார்த்தோம். இப்போ next user defined data type. நேம்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? user define பண்ண போகிற data type. okay, இங்கே வந்து C supports a features known as type definition that allows the user, the type definition என்ன பண்ணும்? that allows the user to define a new data type that are equivalent to existing data type. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும். டைப் டெஃப் அப்படின்ற கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டைப் டெஃபினிஷனுக்கு டைப் டெஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலி தே ஆர் நாட் கிரியேட்டிங் அ நியூ டேட்டா டைப். என்ன தான் யூசர் டிஃபைன் பண்ணாலுமே புதுசாக ஒரு டேட்டா டைப்பை யூசரால் கிரியேட் பண்ண முடியாது. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேதர் தேன் டிஃபைனிங் அ நியூ நேம், தே ஆர் ஜஸ்ட் டிஃபைனிங் அ நியூ நேம் ஃபார் த எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப்புக்கு புது பேர் வச்சு தான் அவங்க கூப்பிடுறாங்க. கிளியர்? அவங்க எதையுமே புதுசாக மாற்றலை, பட் ஜஸ்ட் ஒரு புது பேர் வச்சு எனக்கு அந்த பேரில் கூப்பிடுவேன்னா நான் அந்த பேர் அந்த டேட்டா டைப்புக்கான ஒரு பேரை நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான கணக்கு தான். ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் யோர் டைப் டெஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன டேட்டா டைப், அதோடைய ஐடென்டிஃபையர் நேம். ஐடென்டிஃபையர் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ ஜஸ்ட்
have a look on that. Where identifier refers to the new name given to the data type. ஓகேவா? ஸோ இங்கே இந்த ஐடென்டிஃபையருக்கு நம்ம ஒரு பேர் கொடுப்போம் இல்லையா, அந்த பேர் தான் இங்கே என்ன பேர் கொடுக்க போகிறோமோ அந்த பேர் தான் டைப் டெஃப் யூஸ் பண்ணி கொடுத்தா இந்த பேர் தான் வந்து டேட்டா டைப் நேமாவே மாறிடும். ஸோ அப்புறமா வந்து இந்த டேட்டா டைப்பை கூப்பிடாம இந்த நேமை வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது புரியும். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைப் டெஃபினிஷன்ஸ் ஆர் டைப் டெஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி, இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி, ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே இன்னொரு விஷயம் நான் ஐடென்டிஃபையர் வீடியோவில் நான் சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ்னு இருக்குது. ஆனால் ஏன் நார்மலாக ஏஜ்னு சொன்னால் வேலிடான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் வேலிட். எஸ் இட் இஸ் வேலிட் பிகாஸ் நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, அல்ஃபபெட்டாக இருக்கணும், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதர் தென் தட் பிளாங்க் ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஆல்ஃபபெட்டாக தான் இருக்குது, இது வேலிட் தான். பட் நீங்கள் நிறைய ஐடென்டிஃபையர் நேமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி எஃப் அந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வந்து கம்பல்ஷன் கிடையாது. மிஷின் லாங்குவேஜ்க்காக எந்த கம்பல்ஷனுமே கிடையாது. பட் இந்த யூஸ் பண்ணால் இன்டீஜர் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அந்த இன்ட்டுன்னு நான் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஐடென்டிஃபையரில் என்னால் கீவேர்ட் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஐன்னு மட்டும் சும்மா யூஸ் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் நான் இந்த பார்க்குறனோ எனக்கு புரிஞ்சிடும், ஏஜ் வந்து தான் நான் கொடுத்துருக்கேனா அப்படின்றது புரிஞ்சிடும்ன்ற பர்பஸ்க்காக மட்டும்தான் ஜஸ்ட் ரைட்டிங் அதாவது இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். இங்கே கூட பாருங்கள், டைப் டெஃப் ஃப்ளோட் வந்து எஃப் ஆவரேஜ்னு இருக்குது. ஆவரேஜ் மட்டுமே போதும், ஆவரேஜ்னு நான் எழுதினாலே போதும், அதை நான் ஃப்ளோட்டுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே எஃப் போடுறதுக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் ஃப்ளோட்டு நான் கூப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ இங்கே நான் ஆவரேஜ்னு சொல்லும் போது இந்த ஆவரேஜ் நான் இன்டீஜரில் போட்டேனா இல்லை ஃப்ளோட்டில் போட்டேனா ஐ மே கெட் கன்ஃபியூஷன். லைக் டவுன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் இங்கே எஃப் ஆவரேஜ் நான் போட்டேன்னா இந்த பேரை படிக்கும் போதே ஐ கேன் கம் டு நோ தட் ஆவரேஜ் வந்து ஃப்ளோட்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. கிளியர்? ஓகே. டைப் டெஃப்குள்ளே ஜம்ப் பண்ணோன்னா டைப் டெஃப் இன்ட் ஏஜ், அதாவது டைப் டெஃப் கீவேர்ட் என்ன டேட்டா டைப், இன்டீஜர் டேட்டா டைப், ஐடென்டிஃபையர் நேம் என்ன ஏஜ். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்னொன்று இன்டீஜரில் ஒன்று ஃப்ளோட்டில் ஒன்று அவங்க போட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்னா ஏஜ் வந்து இன்டீஜர் பர்பஸ்க்காக, எஃப் ஆவரேஜ் வந்து ஃப்ளோட்டிங் பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ தே கேன் பி லேட்டர் யூஸ் டு டிக்ளேர் வேரியபிள். இப்போது வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப்போடு தான் நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் A, B, அப்போ ஏவும் பியும் இன்டீஜர் அப்படின்ற பர்பஸ் மாதிரி தான் நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் இங்கே இன்ட்டு நம்ம கொடுக்காம, இதுதான் நம்ம தான் யூசர் டிஃபைன் ஆச்சு, இன்ட்டுன்னு கொடுக்காம நான் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டேன், நான் எங்கெல்லாம் இப்போ இந்த ஏஜை யூஸ் பண்ணுறனோ ஏஜ்ன்றது ஒரு டேட்டா டைப்பாக மாறிடுச்சு. இப்போ ஏஜை நான் சொல்லியே என்னால் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ இன்ட்டு ஏஜ்னு கொடுத்துட்டேன்னா அப்போ இங்கே எனக்கு எந்த விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் எதுவும் தேவையில்லை. நான் என்ன சொல்லிட்டேன், இன்டீஜர் ஏஜ் டைப் டெஃப் யூஸ் பண்ணதுனால இப்போ ஏஜே டேட்டா டைப்பாக ஒர்க் ஆக போகுது. இப்போ ஏஜ் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை கால் பண்ணி சைல்டு அடல்ட் அப்படின்ற வேரியபிள்ஸை என்னால் கால் பண்ணிக்க முடியும். தட் இஸ் வாட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஹெல்ப்ஸ் அஸ். That is how user defined data types helps us. Okay, so இதுதான் டைப் டெஃபினிஷனுடைய ஒர்க். டைப் டெஃப் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி அதோடைய நேம் ஐடென்டிஃபையர் டேட்டா டைப்புக்கான ஒரு பேரை வச்சுட்டேன். இப்போ எனக்கு இன்டீஜர்னு நான் கூப்பிட போகிறதில்ல, இனிமே ஏஜ்னு கூப்பிட்டாலே அது இன்டீஜர் டேட்டா டைப் தான். ஸோ அதனால தான் ஏஜை கூப்பிட்டுட்டு சைல்டையும் அடல்ட்டையும் வேரியபிள்ஸை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், சைல்டும் அடல்ட்டும் இன்டீஜர் வேரியபிள்ஸ், அது எஃப் ஸ்டூடெண்ட் 1ம் எஃப் ஸ்டூடெண்ட் 2ம் ஃப்ளோட்டிங் வேரியபிள்ஸ், அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் டைப் டெஃபினிஷன் டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது enumerated or enumerated data type. ஓகேவா? ஸோ இந்த enumerated கூட யூசர் டிஃபைன் தான். கிளியர்? ஸோ இதோடைய ஜென்ரல் சின்டாக்ஸ்க்கு போயிடலாம். த ஜென்ரல் ஃபார்ம் ஆர் தி சின்டாக்ஸ் ஆஃப் enumerated டேட்டா டைப் என்னன்னா, இது எப்படி நம்ம பண்ணுவோம்னா, ஈனம் இது வந்து என்ன கீவேர்ட். ஓகேவா? ஸோ ஈனம் ஐடென்டிஃபையர் நேம். ஸோ என்ன ஐடென்டிஃபையர் நேம் தேவை, enumeration list. So what kind of a list we are going to use? List of the variables. So in the list either ஐடென்டிஃபையர் நம்ம கூப்பிடணும், அப்படி இல்லைனா லிஸ்ட் ஆஃப் தி வேரியபிள்ஸ் கூப்பிடணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ப்ரெசென்ட்டாக இருந்தால் போதும். இங்கே ஈனியூமரேஷன் லிஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஈனியூமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டன்ட்ஸ் லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ இந்த சின்டாக்ஸ் படி நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா, ஈனம் மந்த் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபையர். ஓகேவா? மந்த் அப்படின்ற ஒரு பேரில் இப்போ நான் ஈனியூமரேஷன் லிஸ்ட்குள்ளே என்னென்னு கொடுக்குறேன்,
ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ மந்தோடைய எல்லாம் பேர் 12 மந்த்ஸோடைய பேர் நான் கொடுத்துருக்கேன். இப்போது இப்படி ஒரு நான் க்ரியேட் பண்ண அப்புறமா இப்போ டிஃபால்ட்டாக ஜான்வரியில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. சரியா? இப்போ இங்கே ஜான்வரியில் இப்போ இந்த ஜான்வரியில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த ஜான்வரியில் 0 ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 0, 1, 2. ஸோ அந்த மாதிரி இப்போ டிசம்பரில் என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 11. ஆக்சுவலாக டிசம்பருடைய மந்த் என்ன? 12 மந்த், அதாவது 12th மந்த் தானே அது. பட் ஆனால் இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகிறதுனால it ends with 11. Count 12 தான், பட் it starts with 0ன்றதுனால it ends with 11. ஓகேவா? பட் இப்போ இதில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த ஈநியூமரேஷன் லிஸ்ட்டை நான் 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈநியூமரேஷன் லிஸ்ட்டை நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம்? ஈனம், இ மந்த், ஜான்வரி ஈக்குவல்ஸ் டு 1. இந்த ஜான்வரி ஈக்குவல் டு 1 நான் கொடுக்கும்பொழுது இப்போ இங்கே நான் ஃபெப்ரவரிக்கு 2 கொடுக்கணும், மார்ச்க்கு 3 கொடுக்கணுன்ற கணக்கெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் நான் ஜான்வரிக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதுக்கு நான் 1ன்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டனாலே ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி இன்க்ரிமெண்டட். ஸோ அதுதான் சொல்லுவாங்க இன்க்ரிமெண்டட் ஃப்ரம் 1. ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே 1 + 1 + அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 1 + 1 is 2, 2 + 1 is 3, 3 + 1 is 4. ஸோ அந்த மாதிரி அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு டிசம்பருக்கு என்ன வந்துடும்? இட் ends with 12. கிளியர்? ஸோ இது enumeration data type. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் எம்டி டேட்டா டைப். எம்டி டேட்டா டைப்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே கீவேர்ட் வாய்டு. ஓகேவா? ஸோ வாய்டுன்னு நம்ம எங்கே கேள்விப்படுறோமோ அப்போல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம் ஃபங்க்ஷன் டசன்ட் ரிட்டர்ன் எனி வேல்யூ. இட் டசன்ட் ரிட்டர்ன் எ வேல்யூ. எந்த வேல்யூமே அது ரிட்டர்ன் பண்ணாது. ஆக்சுவலி இண்டிகேட்ஸ் நத்திங். Clear? So the keyword void is used to indicate an empty data type. This data type is not used to declare any variables. It doesn't declare any variables. It used to indicate nothing. இப்போ when a function is when used as a function to return type, void means the function doesn't return any value. Actually void எதுவுமே பண்ணாது. void கூப்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு எந்த இப்போ இன்கேஸ் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் எனி வேல்யூ ஃப்ரம் தி ஃபங்க்ஷன் அப்படின்னா we are not supposed to call void. நம்ம void கால் பண்ணக்கூடாது. void நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கிட்டேருந்து எந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணாது. void எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. void மேற்கொண்டு என்ன பண்ணாது? when used in function parameter list, void means the function doesn't take any parameters. void நம்ம கால் பண்ணிட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த பேராமீட்டர்ஸை கூட அதை அக்செப்ட் பண்ணாது, எடுக்காது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் எம்டி டேட்டா டைப். எஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், பிரைமரி டேட்டா டைப், எம்டி டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். See you in the next video. Thank you.